வெல்கம் டு ட்ரிபிள் ஏ குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 6-7 8 பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக இதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு நல்லா வேக வச்சு மஞ்சள் எல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சு அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை நல்லா சுத்தமாக நல்லா கழுவிட்டு அது காம்பு எல்லாத்தையும் நல்லா நீக்கி எடுத்துட்டு இதோட சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் ஒரு பீட்ரூட் எடுத்துருக்குறேன். அது தோல் எல்லாத்தையும் நல்லா நீக்கிட்டு அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷமாவது அந்த பீட்ரூட், அந்த முருங்கைக்கீரை, அந்த பருப்பு எல்லாத்தையும் இந்த ஆயிலோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க மூடி போட்டு. இந்த காய், அந்த முருங்கைக்கீரை எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷமாவது இது நல்லா வேகட்டும். அடுத்து இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா வெந்து வரட்டும். நல்லா வெந்து வர இந்த ஸ்டேஜில் ரைஸ் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி நம்ம வச்ச ரைஸ் தான். அதை நம்ம இதோட தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சுருண்டு வர அந்த ஸ்டேஜில் உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவும் ஹெல்த்தியானது முருங்கைக்கீரை, அப்புறமா பீட்ரூட் எல்லாமே நம்ம சேர்த்துருக்குறதுனால ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் சூப்பரான பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.